வானிலையில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் 1 ஸ்பூன் கடுகு போட்டு பொரிஞ்சிட்ருக்கு. கடுகு பொரிஞ்சதும் அதில் எடுத்து வச்ச கருவேப்பிலையை போட்டுடலாம். இந்த மிளகா வத்தலையும் இப்படி கிள்ளி போட்டுடலாம். ஸ்டவ் மேலே தான் வச்சு கிள்ளணும்னு இல்லை, நீங்கள் முதல்ல கிள்ளி ரெடியாக வச்சுருந்தாலும் அப்படியே போட்டுக்கலாம். நான் கிள்ளி வைக்க மறந்துட்டேன். அது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் போடணும். நம்ம எடுத்து வச்சுருக்கிற மாங்காய்க்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் தேவைப்படும். அதுவும் பொரிஞ்சிருச்சு. இப்போது இது பொரிஞ்சதும் இதில் நம்ம துருவி வச்சுருக்கிற அந்த மாங்காயை போட்டுடலாம்.